எங்களுக்கு வாடிவாசலுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கறதே புதுக்கோட்டை மாவட்டம் தான். வாடிவாசலுக்கு போகும்போது சந்தோஷமா போவோம். மாடு அடைக்கிறதுக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டப்படுவோம். என்னடா இது வாழ்க்கை, இது என்னடா மாடையே அடைக்க வேண்டியது. அடைச்சு முடிச்சு அது வெளியில வரும்போது ஒரு சந்தோஷம், அது எல்லாமே மறந்துடும். எல்லா மாடுமே சிறந்த மாடு தான். எந்த மாடு நீங்க பெத்த பிள்ளை உங்களுக்கு நல்ல பிள்ளை, அதான் உண்மை. யாரா இருந்தாலும் அடுத்த பிள்ளைய கெட்ட பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா மாடும் சிறந்த மாடு தான். எல்லாரும் ஒரே மாதிரி நடந்துங்க. பரிசு நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு சாமி வெளில வர்ற மாதிரிதான். சாமி கிட்ட வர்றதுக்கு நம்ம வரமா இதை தச்சனை கேட்போம், அதை பார்க்கணும் நம்ம கண்குளிர, அவ்வளவுதான். வாடிவாசலுக்கு கயிறு வெட்டுற கையோட அது எப்படிதான் அருள் கருப்பை அருள் வந்த மாதிரி கண்ட வாக்குல விளையாடும். அதை என்னால மறக்கவே முடியாது. ஒரு வாடிவாசலுக்கு போயிட்டு நைட்டே போயிட்டோம். எல்லாரும் கோழி வர அது மேல தலை வச்சு படுத்திருந்தாங்க. அது மேல தலையை வச்சுக்கிட்டு அப்படியே படுத்திருந்தாங்க. அது வரையும் எதுவுமே பண்ணாது. அதோட வேலை எங்கேயோ அங்கேதான் செய்யும். அதனால அந்த மாடு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாடிவாசல்ல இருந்து வெளில வரும்போது சைட்ல இருக்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாப்புல. அட்டாக் பண்ணி ரெண்டு பக்கமா அடிச்சு எல்லா வேலையும் பார்ப்பாப்புல, உதப்பாப்புல. அதே வாடி விட்டு வெளில வந்தோடனே என்னைய பார்த்தோன்னே என் பின்னாடி நடந்து வருவாப்புல. பேரு தான் சின்ன கருப்பு, மாடு பெரிய மாடு. இது பெரிய கருப்பு சின்ன மாடு, ஆனா பேரு பெரிய கருப்பு. எனக்கு பேர் வாங்கி கொடுத்ததுனால பெரிய கருப்புன்னு வச்சான். பிரைஸே இல்லாட்டியும் பரவாயில்ல. ஒரு மனிதன் மாடு வளர்க்கறதுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கம்பல்சரி செலவு பண்றான். ஒரு வாடிவாசல் போறதுக்கு பசங்கள் டாடா ஏசி போக்குவரத்து எல்லாமே 10,000 ரூபாய் செலவாகும். இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்த்து செய்யறது கிடையாது. நீங்க கொடுக்குற 500 ரூபாய் 1000 ரூபாய் பிரைஸுக்காக எதிர்பார்ப்பு கிடையாது. நல்லா நிம்மதியா போகணும், நிம்மதியா அடைக்கணும், நிம்மதியா வரணும். காசு இல்லாத டோக்கனு, வேட்டி சட்டை கொடுத்தாலும் பரவாயில்ல, பிரைஸா காசு இல்லாத டோக்கனு இருக்குதா. ஆனா தள்ளுவாடி என்னை பொறுத்தல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். நிம்மதியா மாடு அடைச்சா தேவலாம். தள்ளுவாடியில மாடு அவசப்படுறது, நம்மளும் அவசப்பட்டு அதுல அப்பா பெரிய தலைவலி. பேசாம விஐபி இருந்திருக்கலாமோன்னு தோணுது. விஐபினா ஈஸியா அடைச்சிடலாம்ல. போட்டின்னு கிடையாது. சிறந்த பிரைஸ் ஏழ்மைப்பட்டவனுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். ஏழ்மைப்பட்டவன் யாருமே வாங்கலை. சிறந்த பிரைஸ் ஏழ்மைப்பட்டவன் யாருமே வாங்கல. அதாவது கமிட்டிக்கு டொனேஷன் கொடுக்குறவங்க சிறந்த பெரிய 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 ஆளுங்க அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு யாராச்சும் இருந்தா சொல்லுங்க, ஏழ்மைப்பட்டவனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். உலகத்தையே மறந்துடுவோம் நம்ம ஜல்லிக்கட்டு போனோம்னா. எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு ஒரே சந்தோஷமா பசங்களோட ஜாலியா இது பண்ணிட்டு வர்றது, அது ஒரு வாழ்க்கை தான். இது மாடு மேடை கொண்ட ஆர்வத்தோட பசங்களுக்கு கொண்ட ஆர்வம் தான் அதிகமா இருந்துச்சு. பசங்களை மாடு எங்கே ஏத்தலாம், இங்க போகலாம், இங்க போகலாம், இங்க வாடிவாசல் வந்துருச்சு, நம்ம போய் டோக்கன் வாங்கணும், அங்க போகணும். என்னை பசங்க படுத்தின டார்ச்சர்ல தான் மாடு என்ன வாங்கினது பண்ண முடியாது. பசங்க தான் முக்கியம். பசங்க ஒரு பையன் கயிறு அடிக்க போயிடுவான், 2 பேருமே என்னோட மாடு அடைக்க வருவாங்க. எல்லாருமே கோஆபரேஷன்